ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, பேபி பிறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பிங்க்காக இருக்கும் அவங்களோட லிப்ஸு. அப்புறம் போக போக ரொம்ப டார்க்காக ஆகும். அது எதனால் டார்க்காக ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, அதோட ரீசன் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா, பேபி பிறக்கக்குள்ளே ரொம்ப பிங்கிஷாக ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்கும். அவங்க லிப்ஸு செம்ம பிங்க்காக இருக்கும். அப்புறம் நாள் போக போக பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட் பண்ண பேபியோட லிப்ஸ் ரொம்ப டார்க்கராக மாறும். அப்போ நம்ம நியூ மம்மிஸாக இருக்கக்குள்ளே பயமாக இருக்கும். என்னடா பேபி பிறக்கக்குள்ளே பேபியோட லிப்ஸ் ரொம்ப பிங்கிஷாக இருந்துச்சு, ரொம்ப பிங்க்காக இருந்தது. இப்போ பேபி லிப்ஸ் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பிளாக்காக இருக்குது, டார்க்கராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூ மம்மிஸ் எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ் வேறு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி நம்ம நல்லா பயமுறுத்துவாங்க. அது நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றி விடும். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னோடய பேபிஸ்க்கும் பார்த்திங்கனாக்கா, பேபி பிறக்கும்போது பிங்க் லிப்ஸ் பிங்கிஷாக தான் இருந்துச்சு. போக ஃபீட் பண்ண பிங்க்கு டார்க்காக மாறுச்சு லிப்ஸ் பேபிக்கு. நம்ம கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ் வேறு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் லிப்ஸை நல்லா வைப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணுற பேரில் ஏதாவது சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது பேபிக்கு பண்ணவே கூடாதான். டாக்டர் சொன்ன அட்வைஸ் பேபிக்கு ஃபீட் பண்ண உடனே நம்ம ஃபீட் பண்ணக்குள்ள பேபிக்கு லிப்ஸ் பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வைப் பண்ண தேவையில்லை, அதாவது துடைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, குளிக்கும் போது பேபிக்கு வாயில் லிப்ஸில் எண்ணெய் வச்சு விடுங்க, அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகும், அப்படி இல்லைனா சீனி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் செய்யவே கூடாது. நம்ம பேபிக்கு 1 இயர் வரைக்கும் சால்ட் அண்ட் சுகர் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. கண்டிப்பாக இதெல்லாம் தான் பண்ணக்கூடாது. பேபிக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் பேபியோட லிப்ஸை வைப் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை, பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பேபிக்கு சீனியோ அப்படி இல்லைனாக்கா எண்ணெயோ வைக்கவே கூடாது. கண்டிப்பாக 1 இயர் வரைக்கும் சுகரே பேபிக்கு கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணணுங்கிறது பார்த்திங்கனாக்கா, நம்ம 6 மந்த் இல்லை 5 மந்த்ஸ் வரையும் சும்மா இருந்தாலே போதும். பேபியோட லிப்ஸ் கலர் தானாக வந்துடும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாமா, நம்ம நார்மலாக பேபியை விட்டாலே போதுமா, பேபியோட லிப்ஸ் கலர் டார்க்லேருந்து அவங்களோட கலருக்கு சேஞ்ச் ஆகிருமா. இதுதான் டாக்டர் சொன்ன அட்வைஸ். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மாம்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.